ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சன் பிக்சர் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா இந்த திரைப்படத்தில் நிறைய சண்டை காட்சி இதில் இருக்கிறதுனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு நம்ம அனிருத். இதில் மியூசிக் டைரக்டர் பட்டை கிளப்பி தான் நினைக்கிறேன். பாடலாம் தெருக்கி விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைலாக சிகரெட்லாம் வயல் வச்சு பீடிலாம் வயல் வச்சுட்டு வாராரு. கண்டிப்பாக எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த திரைப்படத்தில் நிறைய நடிகர் பட்டாளம் நடிச்சிருக்காங்க. உபேந்திரா, நாகார்ஜுனா, அமீர் கான், சாகிர் உசேன் அப்படின்ட்டு நிறைய நடிகர் பட்டாளமே நடிக்கிறனால எல்லா ஸ்டேட்லேயும் இந்த திரைப்படம் வசூல் பட்டை கலப்போம். அதனால் இந்த திரைப்படம் 1000 கோடி மேலே தாண்டி வசூல் பண்ணுன்ட்டு ரசிகர் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்த்ததுலே ரசிகர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க. இந்த ட்ரெய்லர் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இப்படி ஒரு ட்ரெய்லரா அப்படின்ட்டு எல்லாருமே கழுவி ஊற்றுறாங்க. அந்த அளவுக்கு ட்ரெய்லர் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சூரியகாந்தன் சொல்கிறாரு, உங்கள் அப்பா உனக்கு வேணால் அப்பாவாக இருக்கலாம், எனக்கு நண்பன் அப்படிலாம் சொல்கிறாரு. இது சொல்லுறது பார்க்க கமலை தான் இவர் சொன்ன மாதிரியே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரொம்பவே ட்ரோல் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லரை பார்த்து. கண்டிப்பாக ட்ரெய்லர் மொக்கையாக தான் வந்திருக்கு, ஒன்றுமே புரியலன்னு தான் சொல்லணும். இதில் கூலி கேரக்டரில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறார். அதுமாதிரி வில்லன்களை நம்ம கூலி தான் கூலி ஏதோ தப்பு நடக்குது காமிச்சு கொடுத்தான்னு நினைக்கிறேன். அதனால் கூலி எதுவும் போட்டுதல்னு நினைக்கிறேன். அப்படி தான் கடை இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சத்யராஜும் நடிச்சிருக்காரு. மெயினாக வில்லன் நம்ம நாகார்ஜுனா, இவர் தான் மெயின் வில்லனு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய வில்லன்கள் இருக்கிறதுனால இந்த திரைப்படம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அதுமாதிரி எல்லா ஸ்டேட்டில் உள்ள நடிகர்லாம் எல்லா ஸ்டேட்லேயும் இந்த திரைப்படம் வசூல் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு எப்படிங்கன்னு தெரில. ஆனால் 1000 கோடி வசூல் பண்ணுமா பண்ணாதான்ட்டு பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக 1000 கோடி வசூல் பண்ண சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லணும். கதையில் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்.